பொறுக்கித்தனம் பண்ணிட்டு கஞ்சா அடிச்சுட்டு பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு கொலைன்னு பண்ணிட்டு இருக்க உங்க வீட்டுல இருக்க ஸ்கூல் படிக்கிற பையன் படிப்புல மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணப்பா, நீ நல்லா படிக்கிறல எனக்கு அது போதும்னு சொல்லுவீங்களா? நீ எவ்வளவு நல்லா படிச்சாலும் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். 100% நீ ஒரு நல்ல மனுஷனா வளரணும்னு அவனை தண்டிச்சு அவனை நல்வழிப்படுத்த பாப்பீங்களா? ஏன் கேட்கறேன்னா, கண்ணு முன்னாடி இவ்வளவு கொடுமை ஆளுங்கட்சியிலையும் ஆண்டு கட்சியிலையும் நடக்கிறத பார்த்தும் இன்னும் அவங்க காசு கொடுத்துறாங்க, சத்தியம் வாங்கிட்டாங்க, எங்க ஜாதிக்காரர் அவரு, அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. சித்தாந்தம் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இந்த கட்சி எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல நீங்க விரும்புற கட்சி கொண்டு வந்த சித்தாந்தமும் கொள்கையுமே இன்னுமே பின்பற்றிட்டு இருக்காங்களான்னு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் யோசிப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த கட்சி எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க தெரியுமா, இந்த கட்சி எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேக்குறீங்க. எஸ், ஐ அக்ரி. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என் லைஃப்ல மேல வந்திருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்னும் ஏன் 5 வருஷம் அவங்களுக்கு 5 வருஷம் இவங்களுக்கு மக்கள் மாறி மாறி ஓட்டு போடுறாங்க? ஏன்னா 2 கட்சியிலுமே தப்பு நடக்குது. சோ மக்கள் அதை தண்டிக்கிறாங்க. வேற சாய்ஸஸ் இல்லாம இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒவ்வொரு வாட்டியுமே. ஆனா இன்னமும் ஏன் ஏழையாவே இருக்கான், பணக்காரன் இன்னும் பணக்காரனா ஆகிட்டே போறான்னு தெரியுமா? ஊழல், லஞ்சம், கவுண்டிங்கே பண்ண முடியாத நம்பர் செலவு. இந்த மினிஸ்டர் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு, நியூஸ் மீடியா எல்லாத்தையுமே பார்த்துமே அதை நம்ம தட்டி கேட்கலன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. செய்யற தப்ப தட்டி கேட்கலனா, தப்பு பண்ணா மக்கள் தண்டனை கொடுப்பாங்கன்ற பயத்தை உருவாக்கலனா, மன்னராட்சியில இருந்த மக்களாட்சியா மாறின நாம மறுபடியும் மன்னராட்சிக்கே போக வேண்டிய சூழ்நிலை சீக்கிரமாவே வரும். ஆல்ரெடி மேல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எங்கேயும் எந்த எதிர்ப்பு சக்தியும் இல்லாம மன்னராட்சியை உருவாக்கிட தயவு செஞ்சு வேணாம். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணுங்க, அது உங்களோட உரிமை. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 100% நம்ம நாடு நல்லபடியா மாறணுமா, இல்ல அங்கங்க ஒரு சில தப்பு நடக்கதான் செய்யுது, நமக்கு நடக்கலைன்னு செல்பிஷா முடிவு பண்ணி ஓட்டு போட போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு இதை விட ஒரு நல்ல நாடு கொடுக்கலாமா, இல்ல இதுவே அவங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்க தொகுதியில நிக்கிற எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு நல்லது செய்வாரான்னு யோசிச்சு ஓட்டு போட்டாலே போதும். எல்லாமே நல்லபடியா மாறும்.